யாரு யாரு அழறாங்க? இங்க யாருமே அழலையே. யாராவது அழறீங்களா? இல்லல்ல, யாருமே அழல. பாரு, யாரும் அழல. அது குஷி, உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல, அதான் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்போ நீ எழுந்துட்ட, இனி எல்லாம் சரியாயிடும். ஆமா, இனி எல்லாம் சரியாயிடும். ஆனா நான் இப்போ குஷியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே இருங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். ஓகே டாக்டர். கண்டிப்பா. குஷி, நாங்க வெளியவே நிக்கிறோம், சரியா? நீ இனிமே எதுக்கும் பயப்படக்கூடாது. உன்னோட ராமாவும் அப்பாவும் இங்கதான் வெளியே தான் இருக்கும். வாங்க வாங்க, எல்லாரும் வெளியில நிக்கலாம். வாங்க போலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ராதா. அந்த கடவுளோட அருளால நம்ம குஷி இப்போ கண் முழிச்சிட்டா. இல்லம்மா, ஒரு நல்ல செய்தி, அந்த பொண்ணு பொழைச்சிட்டா. ராதா மாதிரி அம்மாவால மட்டும்தான் செத்து போன தான் குழந்தைய மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். நம்ம வேலையையும் அவன் நிச்சயமா செய்வா. மிஷன் ஹாப்பி தீபாவளியை ஆரம்பிச்சிட. நாம விளையாட வேண்டிய டைம் வந்தாச்சு. அம்மா, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நாங்க குஷி கிட்ட பேசுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணிருந்தோம்ல, நாங்க அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தானே இருந்தா? ஆமாமா, நாங்க அங்க இருந்த போன்ல குஷி கிட்ட பேசினப்ப அவ நல்லா தானே இருந்தா. அப்புறம் திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு? ஏதாவது நடந்துச்சாமா? ஆமா ராதா, 1 2 இல்ல, நிறைய நடந்திருக்கு. அத்தம்மா உன்கிட்ட கொஞ்சம் தான் சொன்னாங்க. நான் உன்கிட்ட இப்ப முழுசா சொல்றேன். நடந்தது எல்லாம் ரொம்ப மோசமான நிகழ்வுகள். ஆனா என்னதான் ஆச்சு? குஷியோடைய கிட்னாப்புக்கு அப்புறம் நம்மள தேடி யாராவது இங்க வரத்துக்குள்ள இந்த குட்டிச்சாத்தான தூக்கிடலாம். குஷியை கிட்னாப் பண்ண முயற்சியில் அவங்க அவங்களோட ஆக்சிஜன் பைப்பையும் பிளட் பாட்டிலையும் எடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்படியோ அந்த நிலைமையை சமாளிச்சிட்டோம். இருந்தாலும் நாங்கள் இப்போ 3rd ஆப்ரேஷன் உடனே குஷிக்கு பண்ணி ஆகணும். இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலையை எப்படி செய்வாங்க? ஒரு சின்ன குழந்தை கிட்ட, அதுவும் அவ வாழ்வா சாவான போராடிட்டு இருக்க நேரத்திலயா? இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல, மிருகங்க. அவங்க 3 பேரையும் ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருக்கோம். என் கூட வாங்க. ஓடிட்டாங்க. 3 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க. அம்மா, அம்மா, எனக்கு என்னவோ ஆக்சிடென்டா இருக்குன்னு தோணலம்மா.
அப்படின்னா என்ன காவேரி அத்தை குஷியை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னா அப்ப குஷியோட ஆக்சிடென்ட்டையும் அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு ராதா. நாம தாமினி கிட்ட சேலஞ்ச் பண்ணோம்ல, நாங்க இந்த போட்டியில கலந்துப்போம். புத்தகத்தை அச்சடிச்சு அதை நாங்க வெளியிடவும் செய்வோம். அண்ட் என்னைக்கு நாம அந்த காம்படிஷனுடைய சேலஞ்சுக்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டணும்ல, அதை நம்ம கட்டுவோன்னு தாமினி சுத்தமா எதிர்பார்க்கல. அவ கடுப்பாயிட்டா. நேத்து நீ தானே சொல்லிட்டு இருந்த இவ்ளோ பணத்தை எங்களால அரேஞ்ச் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு. அப்புறம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது? என்னைக்கு நாம அதிகமா சந்தோஷமா இருந்தோமோ அன்னைக்கு அவ ரொம்ப ரொம்ப கோவத்துல இருந்தா. அவளோட கோவத்துல நம்மள பழி வாங்கணும்னு நினைச்சு நம்ம குஷி மேல காரை ஏத்தி ஒருவேளை அவ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா, அந்த கடவுள் மேல ஆணையா சொல்றேன், நான் அவளை விடவே மாட்டேன். அம்மா அவதான் பண்ணிருக்காமா. அவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளவு கீழ்த்தரமா போவாங்கன்னு தெரியும்ல. தப்பே பண்ணாத ராதாவை தூக்கு மேடை வரைக்கும் அனுப்பினவ அவ. நம்ம கிட்ட இருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், பணம், வீடு எல்லாத்தையும் பறிச்சவ அவ. அம்மா ராதா சொல்றது கரெக்ட் தான். அவங்க 2 பேரும் சுத்தமா மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஸ்கூல் பக்கத்துல அவ்வளவு வேகமா யாருமா காரை ஓட்டுவாங்க? தாமினியால அந்த தோல்வியை தாங்கிக்க முடியல. அதனாலதான் அவ அப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா. விடமாட்டோம் அவள, அவங்க 2 பேரையுமே. நீ சொல்றது கரெக்ட் மோகன். இது எல்லாமே அந்த தாமினியோட வேலையா தான் இருக்கும். அவளை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, எனக்கு மோகன் ஐயாவோட நம்பிக்கையில நம்பிக்கை இருக்கு. ஒரு தடவை யோசிச்சு பாருங்கம்மா. கவனமா யோசிச்சோன்னா எல்லாமே தெளிவா இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த தாமினி அக்கா தான் பண்ணியிருக்காங்க. இப்ப நேரம் வந்துடுச்சு. தாமினி அக்கா காவிரி பெரியம்மாவோட கணக்கை இதோட நம்ம முடிச்சிடலாம். டாக்டர் சார், இப்ப குஷி எப்படி இருக்கா? குஷியோட நிலைமை சரியாயிடுச்சு. கிரேட். நீங்க 2 பேரும் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் இப்ப அவங்களுக்கு உங்க துணை கண்டிப்பா தேவை. சரி, தேங்க்யூ டாக்டர். டேக் கேர். மோகன் ஐயா, பாவிகளோட கணக்கு தீக்க தசராவை விட ஒரு நல்ல நாள் இருக்க முடியுமா? தசரா வரப்போது. அந்த நல்ல நாள்ல தான் தாமினிங்கிற ராவணனை நாம வதை செய்ய போறோம். ஆனா இப்ப நீங்க வாங்க மோனையா. நம்ம குஷிக்கு அவளோட ராமா அப்புறம் அப்பா 2 பேரும் ரொம்ப முக்கியம். வாங்க அம்மா, நாங்க உள்ள போய் பாக்குறோம். கடவுளே, என்னம்மா விஷயம் தாமினி? என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ்ளோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்க, எதுக்கு? இன்னைக்கு தசரா இல்லையாமா? அட ஆமா. அதுவும் இல்லாம
இவ்வளோ நாளா நம்ம பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்போ வந்து ராதாவும் மோகனும் நம்மளை கொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா இதுக்கு மேல அப்படி எதுவும் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த குஷி உயிர் பொழைச்சதுக்காகவும் அவங்களுக்கு அந்த 20 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்காகவும் சந்தோஷம் தாங்க முடியாம எல்லாத்தையும் அவங்க மறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலி குஷியோட ஆக்சிடென்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அது பிளான்டு மர்டர். அதுவும் ஏன் கையில முடியும். காட்டேரி மாசாணி, இந்த தோமணி வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாத்தையும் எரிச்சிருங்க. அம்மா விடுங்கம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் ஒன்னும் பைத்தியம் ஆவல தாமினி. சொல்ல போனா நான் எச்சரிக்கையாதாமா இருக்கேன். யோசிச்சுதான் பேசுறியா? நாம பண்ண தப்ப எல்லாத்தையும் ஊவாயாலேயே சொல்றியே. யாராவது இத கேட்டாங்கன்னா நம்மளோட நிலைமை என்ன யோசிச்சியா? என்ன? எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தானே இந்த அருமையான வாழ்க்கை கிடைச்சது. அதை நீ பாழாக்கிடுவ போல இருக்கே. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுமா. ராதா மோகனோட கான்ட்ராக்டை எப்படியாவது பாழாக்கணும். அதுதான் நம்மளோட அடுத்த பிளான். புரியுதா? இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மூளைய கொஞ்சம் சில்லுன்னு வச்சுக்கோ. இதுக்கு மேல எந்த பிளானும் போடாத. இப்ப நமக்கு என்ன குறை இருக்கு சொல்லு? நம்ம கிட்டதான் இந்த மொத்த சொத்துமே வந்துருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? என்ன இப்போ உனக்கு கல்யாணம் ஆகல? கவலைப்படாத, நான் உனக்காக ஒரு நல்ல பையனா மோகன் மாதிரியே ஒருத்தனை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சரிதானே? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாமா. எனக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் மோகன் தான் வேணும். இந்த தடவை மோகன் எனக்கு சொந்தமாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன ஆச்சு? கேட்டியா? காதுல விழுந்துச்சா? ஐயோ, என்னடி நீ எவன் பேரை சொன்னா பாம் வெடிக்குமோ அவன் கூடயே நீ வாழணும்னு சொல்றியேடி. அவன் வந்தப்புறம் என்னெல்லாம் வெடிக்க போகுது? எப்ப வாயை திறந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் தான் பேசிட்டு இருப்பீங்களா? எவனோ ரோட்ல பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான்மா. வாங்க போலாம். இரு வர போய் பார்க்கலாம். நீ முன்னாடி போ. ஓ காட். கடவுளே, என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? இன்னைக்கு ராவணனை எரிக்கிறதுக்கு பதிலா இவனுங்களை எரிச்சிடுறேன். ஆமா ஆமா ஆமா, இருங்கம்மா, சந்தோஷத்தை கொண்டாட விடுங்களேன். அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா சந்தோஷப்படுறது தப்பு இல்லையே. ஆனா இந்த ராவணன் கிட்ட ஒரே ஒரு குறைதான். ராவணனோட முகத்துல ராதாவோட போட்டோ ஓட்ட வச்சிடலாம். அப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல? ராதா ராவண இல்ல ராவணி. என்ன? ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். சொல்லுமா கூட்டாளி, என்ன செய்தி? இன்னைக்கு குஷியை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வீட் கொண்டு வந்து குடுக்கடா? இந்த கன்றாவை சொல்லதான் போன் பண்ணியா? போன வேடி. இவைய மூளைய மொத்தமா கெடுத்துட்டா. நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி, ஆனா எல்லாரும் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க, அதை மறந்துடாதீங்க. அதாவது சகோதரி. வெறும் 4 காசுக்காக உங்க சேவை உணர்ச்சியை நீங்க வித்துருவீங்களா? அப்புறம் மக்களுக்கு சிஸ்டர் மேல இருக்க நம்பிக்கையே போயிடாதா? இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கிற முதல் கடைசி எச்சரிக்கை. போங்க இங்க இருந்து.
குஷி 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 குஷியோட எல்லா டெஸ்ட்டும் நார்மலா இருக்கு. இப்ப அவளை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். குஷி, மோகன் ஐயா, எந்த நாளுக்காக நம்ம ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தோமோ ஒரு வழியா அந்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களுக்கு தண்டனை கொடுப்போம். ராதா, வாங்க போலாம். மோகன், மோகன், ராதா, அவசரப்பட்டு எந்த தப்பான வேலையும் பண்ணிடாதீங்க. எதை பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா பண்ணுங்க. அம்மா, நிதானமா யோசிச்சு பண்ற நேரம் எல்லாம் முடிச்சிருச்சுமா. இப்ப இது புரட்சி பண்றதுக்கான நேரம். மோகன் ஐயா, அது இவ்ளோ நாள் கழிச்சு குஷி இப்ப கண் முழிச்சிருக்கா. குஷி கூட கொஞ்ச நேரம் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். வரமா. ஹலோ, இங்க யாரோ தாமினி காவேரிங்கிறவங்கள பத்தி பேசுறாங்க. யார் அது? தெரியல. ஆனா அவங்க ஜாதகமும் சீக்கிரமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. நெல்லு. உங்களால வீட்டுக்குள்ள போக முடியாது. தாமினியோட வாடகை ஜால்ரா, ஒழுங்கா வழிய விட்டு போயிடு, இல்லைன்னா நீ ரவுடியா இருக்கவே லாயக்கில்லாம ஆக்கிடுவேன். சொல்றது புரியுதா? நாங்க எங்க வீட்டுக்கு திரும்பி வரோம். மரியாதையா தள்ளி போயிடு, இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் தனியா நிக்கிறேன் நினைச்சு 2 பேரும் மிரட்டிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் இங்க வாங்கடா. தப்பி தவறி கைய ஓங்கணும்னு முயற்சி பண்ண 2 பேரையும் இங்கேயே நான் புதைச்சிருவேன். புரியுதா? என் மோகன் ஐயா கூட தனியா இல்லையே.
இந்த வயசான அங்கிள், அப்புறம் இந்த ஆன்ட்டி, அப்புறம் இந்த சின்ன பொண்ணு, கூடவே மாடலிங்க்கு போக மறந்துட்டு இங்க வந்திருக்கிற பொண்ணு, உன்னை இவனை நான் அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். அப்புறம் அந்த 6 அடி மரம். உங்க அத்தனை பேரையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். அப்புறம் வீடு இல்ல, நேரா ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க, அதுவும் ரத்தத்தோட.